Hi, my name is Sridhar Vaithiswaran. I'm a consultant psychiatrist and I'm the project coordinator for Dementia Care and SCARF program. Old age psychiatryங்கிறது வந்து it's a new subject in India and also it's a relatively new subspecialty in psychiatry. It started only in the late 80s, early 90s in the UK. Just because of the fact that there are more older people living and also the problems that are unique in this population which needs a special set of skills and understanding to manage them. பல காரணங்களால் டிமென்ஷியா ஏற்படலாம். டிமென்ஷியாங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அவங்களுக்கு வந்து மெமரி ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாமல் போகலாம், இல்லை அவங்களால பிளான் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியாமல் போகலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் சரியாக இல்லாதப்போ அவங்களால அந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியாமல் போகும்போது அதுக்கு பேர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இந்த பிரெயின் அஃபெக்ட் ஆகிறது இல்லைங்களா, அது பல காரணங்களால் அஃபெக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபீவர்னு சொல்கிறோம். ஃபீவருங்கிறது பல காரணங்களால் வரும். இப்போது ஃபீவர் அப்படின்னு சொன்னாக்க இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் டைஃபாய்டு, டெங்கு, மலேரியா, ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அதே மாதிரி டிமென்ஷியான்னு சொன்னாக்க டிமென்ஷியா பல காரணங்கள்னால வரலாம். இட் கேன் பி ஆல்சைமர்ஸ் டிசீஸ், இட் கேன் பி வாஸ்குலர் டிமென்ஷியா, இட் கேன் பி டிமென்ஷியா இன் லூவி பாடி டிசீஸ், டிமென்ஷியா இன் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அந்த மாதிரி பல காரணங்களால் மூளை பாதிக்கப்படும் போது அதோட வெளிப்பாடு டிமென்ஷியா மாதிரி தெரியும். ஆல்சைமர்ஸ் டிசீஸ்ங்கிறது ஒரு காரணம் டிமென்ஷியா வரத்துக்கு. ஸோ ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் டிமென்ஷியா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி காசஸ் ஃபார் டிமென்ஷியா. டிமென்ஷியா வரத்துக்கான ஒரு காரணம் ஆல்சைமர்ஸ் டிசீஸ். ஸோ ஆல்சைமர்ஸ் டிசீஸுங்கிறது ஏதோ தனியாக வேறு ஏதோ தனியாக ஒரு என்டிட்டின்னு கிடையாது. ஆல்சைமர்ஸ் டிசீஸும் டிமென்ஷியா கீழே தான் வரும், ஆனால் இட்ஸ் அ டைப் ஆஃப் டிமென்ஷியா.